சமந்தாக்கும் ஆக்டர் நாகார்ஜுனாவோட மகன் நாக சைத்தன்யாக்கும் 2017 திருமணம் நடந்துச்சு. இவங்களோட இந்த திருமணம் காதல் திருமணம். ஆனா எதிர்பாராத விதமா 2021 இவங்களோட 4 வருஷ திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துச்சு. இவங்களோட டிவோர்ஸ் பலருக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. விவாகரத்துக்கு பல காரணங்கள் சோசியல் மீடியால சொல்லப்பட்டுச்சு. ஆனா ரெண்டு பேருமே என்ன காரணம் அப்படிங்கறத இப்ப வரைக்குமே ரிவீல் பண்ணல. இந்த நிலையில நாக சைத்தன்யா பொன்னியின் செல்வன் ஆக்ட்ரஸ் ஷோபிதா துலிபாலாவை டேட் பண்றதாகவும் இவங்க சீக்கிரமே திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு தகவல் வெளியாச்சு. அதுக்கு காரணம் நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா ஒன்னா இருக்கிற மாதிரி பல போட்டோஸ் வெளியாச்சு. லண்டனுக்கு ஒன்னா போயிருந்தாங்க. அண்ட் இப்படி பல இடங்களுக்கு இவங்க ஒன்னா போறது, இவங்க போட்டோஸ் வெளியாகிறதுன்னு இது தொடர்கதையா இருந்துச்சு. ஆனா ரெண்டு பேருமே இத பத்தி மறுப்பும் தெரிவிக்கல, காதலிக்கிறதாகவும் சொல்லாம இருந்தாங்க. இந்த நிலையில சமந்தா மயோசைட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்ட விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுக்காக பல சிகிச்சைகளை எடுத்து குணமாகிட்டு வராங்க. இந்த மயோசைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்காக சினிமால இருந்து ஓய்வெடுத்த சமந்தா இப்ப மறுபடியும் நடிக்க தொடங்கிட்டாங்க. அந்த வகையில சமீபத்துல சிட்டடில் ஹனிபனி அப்படிங்கிற வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. இப்படி சமந்தா மறுபடியும் அவங்க திரைப்பயணத்தை தொடங்க இன்னொரு பக்கம் நாக சைத்தன்யாவை பத்தி நம்ப தகுந்த வட்டாரத்துல இருந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நாக சைத்தன்யாக்கும் ஷோபிதாக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதான். இந்த என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. சீக்கிரமே என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் எல்லாம் வெளியாகும்னு சொல்லப்படுது. நாக சைத்தன்யாவோட அப்பா நாகார்ஜுனா தான் மகனோட என்கேஜ்மெண்ட் போட்டோஸை வெளியிட்டு திருமணம் தொடர்பான தகவலையும் வெளியிட போறதாகவும் சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவலா இருந்தாலுமே இப்போ இத பத்தி தான் பலருமே பேச தொடங்கி இருக்காங்க. சிலர் வாழ்த்துக்களையும் சொல்ல தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் அதிகாரப்பூர்வமா என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் வெளியாகி தகவல் உறுதி செய்யப்படும் சொல்லப்படுது. நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா டேட் பண்றாங்க அப்படிங்கிற நியூஸ் வரும்போது நாக சைத்தன்யாவோட ஃபேன்ஸ் சிலர் இது சமந்தாவோட வேலை தான், அவங்க பிஆர் டீம் மூலமா இப்படி பொய்யான தகவலை வெளியிட்டு சைத்தன்யாவோட பேரை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சமந்தாவும் ஒரு பொண்ணை பத்தி வதந்தி வந்தா அது உண்மை, ஆனா ஒரு பையனை பத்தி ரூமர் வந்தா அது ஒரு பொண்ணோட சதி திட்டமா, நாங்களே எங்க விவாகரத்துல இருந்து மூவ் ஆயிட்டோம், நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்காம கடந்து போங்கன்னு கோவமா பதிலடி கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதாக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போற செய்தி, சமந்தா உண்மையாவே நாக சைத்தன்யா பத்தி எந்த வததியும் பரப்பல அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறதா சமந்தா ரசிகர்கள் பேசிட்டு வராங்க.